Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டிசைன் a chain drive. ஓகே, என்னோட ப்ரீவியஸ் வீடியோல செயின் டிரைவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிசைன் ப்ரொசீஜர் தனியா நான் கொடுக்க விரும்பல, ஓகேவா? ஏன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதுக்கு பதில் டைரக்டா நம்ம சம்முக்கே போயிடலாம். ஸோ எப்படி செயின் டிரைவா டிசைன் பண்ணுறது அப்படின்றத இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, டிசைன் a chain drive to actuate a compressor from 10 kilowatts electrical motor at 960 RPM. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு செயின் டிரைவை வச்சு ஓகே ஒரு கம்ப்ரஸரை ரன் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மோட்டார். அதோட பவர் என்ன அப்படின்னா 10 kilowatts at 960 RPM. ஓகேவா? the compressor speed is to be 350 RPM. கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்ரஸர்ல இருக்கிறது பீனியன் ஆகும், தட் இஸ் டிரைவிங் ஸ்பார்க்கெட் ஆகும், சின்ன ஸ்பார்க்கெட் ஆகும். கம்ப்ரஸர்ல இருக்கிறது பெரிய ஸ்பார்க்கெட்டாகவும் இருக்கும். மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் ஷுட் பி 0.5 மீட்டர். ஓகே, அதாவது ஏ ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்பார்க்கெட்டோட ரெண்டு ஸ்பார்க்கெட்டோட சென்டர் டிஸ்டன்ஸா. மோட்டர் இஸ் மவுண்டட் ஆன் ஏ ஆக்சிலரி பெட். கம்ப்ரஸர் இஸ் டு ஒர்க் 8 hours per day. பர் டேக்கு 8 hours ஒர்க் ஆகுது. அதாவது டியூட்டி சைக்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸரோட டைம். ஓகேவா? ஒர்க்கிங் டைம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டிசைன் பண்ணாது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுல பவர். ஓகே, உங்களோட டிசைன் டேட்டா புக் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிஎஸ்ஜி. ஓகேவா? பிஎஸ்ஜி டேட்டா புக் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா செயின் டிரைவோட டிசைன் பேஜ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என் கேபிட்டல் என்ன தான் பவர்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நான் கேபிட்டல் என் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 kilowatts. N1 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சின்ன வீல். ஸோ பெரிய வீல் அப்படின்றது N2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ N1 சின்னதா இருந்தது அப்படின்னா, டயாமீட்டர் சின்னதா இருந்ததுன்னா ஆர்பிஎம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய டயாமீட்டரா இருந்தது அப்படின்னா சின்ன ஆர்பிஎம் தான் இருக்கும் உங்களோட வேல்யூஸ். ஓகேவா? ஏவோட வேல்யூ 0.5 மீட்டர், அதாவது 500 mm. சர்வீஸ் பாத்தீங்கன்னா 8 hours per day. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சில டேட்டாஸ் கொடுக்கல அப்படின்னா யூ கேன் அஷ்யூம் இந்த சர்வீஸ் ஹவர்ஸ் எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா யூ கேன் அஷ்யூம் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் டிசைன் a chain drive. ஓகேவா? சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ரேஷியோ ஆர் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. ஓகே, டிட்டர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா N1 by N2 ஹையர் ஸ்பீட் டிவைடட் பை லோவர் ஸ்பீட். ஓகேவா? 960 divided by 350 போட்டீங்கன்னா 2.74. இதுதான் உங்களோட டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் டீத் ஆன் டிரைவிங் அண்ட் ட்ரிவன் ஸ்பார்க்கெட். அதாவது டிரைவிங் ஸ்பார்க்கெட்ல எத்தனை டீத் இருக்கு, ட்ரிவன் ஸ்பார்க்கெட்ல எத்தனை டீத் இருக்கு. இதை நான் எப்படி ரெஃபர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா Z1 Z2 அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் Z1 ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க கண்டுபிடிச்ச I ஓட வேல்யூ ஓகேவா டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.74ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இப்போ இங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இதுல I equal to 2.74க்கு ஓகேவா ரெக்கமெண்டட் வேல்யூ பாத்தீங்கன்னா Z1 equal to 25. எப்பயுமே நம்பர் ஆஃப் டீத்தை எப்பயுமே ஆர்டா எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் Z2 ஓட வேல்யூ எனக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? சோ I that is equivalent to Z2 by Z1. Z2 by Z1. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலால நீங்க போட்டீங்க அப்படின்னா ஓகேவா உங்களுக்கு 68.5 கிடைக்கும். இதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க 69. ஓகேவா? சோ இது ஆர்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? டிரைவிங் வீல் எப்பயுமே ஆர்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, தேர்ட் ஸ்டெப் கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிட்ச். பிட்சோட பியோட சிம்பிள் என்ன அப்படின்னா இப்படிதான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ இந்த ஃபார்முலா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் பிட்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பிஎஸ்டி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.74ல இருக்கு. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப A equal to 30 to 50 into pitch.
ஓகேவா. ஸோ அதாவது 30ல இருந்து 50 வரைக்கும் எடுத்துக்கலாம் இன்டு பிச் அப்படின்னு. இதை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று வந்து A ஈக்குவல் டு 30 பிச், ஒன்று வந்து A ஈக்குவல் டு 50 பிச் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல A சென்டர் டிஸ்டன்ஸ் தெரியும், பிச் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிச்சோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இங்கிருந்து சால்வ் பண்ணீங்கன்னா பிச்சோட வேல்யூ கிடைச்சிருக்கும். இது mmல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இங்கிருந்தே பாத்தீங்கன்னா தெரியும் 10 mm பிச்ல இருந்து 16.6 mm பிச் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா. சோ இதுக்கு இன் பிட்வீன் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு வேல்யூ நீங்க எடுத்துக்கணும். நான் ஒரு ஸ்டாண்டர்ட் பிச்சோட டேட்டாவா நான் எடுத்திருக்கேன். இதுவும் பேஜ் நம்பர் PhD டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.72ல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். செக் பண்ணிக்கங்க. சோ அப்ப P யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 15.875 அப்படின்னு கிடைச்சிருச்சா. ஓகே. சோ இதுதான் உங்களோட பிச், ஸ்டாண்டர்ட் பிச் வேல்யூ. நெக்ஸ்ட் fourth step பாத்தீங்க அப்படின்னா calculation of breaking load. calculation of breaking load. ஓகேவா. So இதுக்கான ஃபார்முலா n equal to q into v divided by 107 n into ks. இதுவும் PhD டேட்டா புக் 7.77 பேஜ் நம்பர்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த ஃபார்முலால இருந்து நான் q நான் ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா. ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். இங்க இருக்க வேல்யூஸ்லாம் இங்க மல்டிப்ளை ஆகும், மேல இருக்க v கீழ வந்துடும். ஓகே. இதுல இருக்கிற அன்னோன் பாராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் n எடுத்துக்கலாம். n அப்படின்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா. சோ இதுவே உங்களுக்கு ஒரு PhD டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.77ல நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். செக் பண்ணிக்கங்க. சோ இந்த டேட்டா n ஆஃப் that is factor of safety ஓட வேல்யூ. சோ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல ஆல்ரெடி ஒரு pitch வேல்யூ 15.875. எனக்கு ஸ்பீட் ஆஃப் ஸ்மால் பாக்கெட்டா இது ஒரு டேபிளா அங்க இருக்கும். செக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸ்பீட் ஆஃப் ஸ்மால் பாக்கெட் 960 rpm. ஓகே. சோ இதுக்கு ரெக்கமெண்டடா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. 11 அப்படின்னு வரும். சோ நீங்க டேட்டாவை செக் பண்ணிக்கங்க. ஓகே. சோ இந்த 11 நீங்க எடுத்துக்கலாம் என்னோட வேல்யூவா. ஓகே. So capital N. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா rated power தான். So rated power பாத்தீங்க அப்படின்னா N that is equal to 10 kilowatts. இது வந்து already given dataல இருக்கு. Next பாத்தீங்க அப்படின்னா V chain velocity meter per secondல இருக்கணும். Chain velocity V that is equal to pitch into Z1 N1 divided by 60 into 1000. So இதோட values எல்லாமே already known values. Substitute பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு chain velocity கிடைக்கும் 6.35 meter per second. Okay. Next one, KS. So KS ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா PhD டேட்டா புக் 7.76லயும் 7.77லயும் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா. சோ இதுக்கான ஃபார்முலாவும் அதுலயே இருக்கும். K1 into K2 K3 K4 K5 K6. இந்த K1 ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்றது தான். இட் இஸ் a heavy load condition அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா it is 1.5. it is adjustable support இருந்தா 1. K3 பாத்தீங்க அப்படின்னா A equal to 30 to 50p தான் நீங்க எடுத்திருக்கீங்க. சோ அதனால 1. K4 equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். So it is assumed line joint centers pocket is inclined 60 degree to horizontal. So இந்த கண்டிஷனுக்கு நம்ம எடுத்திருக்கோம். K5 equal to 1 அப்படின்னா it is a drop lubrication conditionல எடுத்திருக்கேன். K6 equal to 1 அப்படின்னா 8 hours per day working cycleக்கு duty cycle நான் எடுத்திருக்கேன். ஓகேவா. சோ இதெல்லாமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா KS ஓட வேல்யூ 1.5 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ பிரேக் லோட கால்குலேட் பண்ணதுக்கான எல்லா பாராமீட்டரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. உங்களோட Q ஓட வேல்யூ as per PhD டேட்டா புக் பொறுத்த வரைக்கும் சோ அதுல இருக்கிற யூனிட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த யூனிட்டும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சோ இதுவும் கன்வெக்ஷனும் கிடையாது. ஓகேவா. அதனால டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் பாத்தீங்கன்னா kgf ல தான் கிடைக்கும். ஆக்சுவலா நியூட்டன்ல மாத்தணும் தேவையில்லை. அதனால இருக்கிற வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணுங்க. கன்வெர்ஷன் எதுவும் தேவை கிடையாது. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் ஒன், fifth step, selection of chain. selection of chain அப்படின்னு பார்க்கலாம். selection of chain அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்ச இந்த Q அதாவது பிரேக்கிங் லோட பிச்சை வச்சு நீங்க சூட்டபிள் செயினை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட PhD டேட்டா புக்ல இருக்கிற 7.72ல இருக்கிற டேபிள். இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் செயின் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் பிச் 15.87 செக் பண்ணிங்க. அதுல பிரேக்கிங் லோடு, ஸோ நம்மளோட பிரேக்கிங் லோட் பார்த்த வரைக்கும் இட் இஸ் 2650.39 kgf.
ஸோ இதுதான் வேல்யூ. இதுக்கு அடுத்த வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பிச் 15.875 சீரீஸ்ல செக் பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணீங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிரேக்கிங் லோட் இதுதான் ஹையஸ்டா இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இந்த லைன் அப்படியே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டேட்டா செயின் செலெக்ஷன்ல இருக்கும். ஒன்று வந்து ISO 10A1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து ரோலான் DR50 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் செயினோட நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா ISO ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதோட 10A-1 அப்படின்றது 10 அப்படின்றது நியரஸ்ட் பிச்சோட வேல்யூ அண்ட் A அப்படின்றது டைப், 1 அப்படின்றது சிம்ப்ளெக்ஸ். ஓகேவா, சிம்ப்ளெக்ஸ்னா ஒரே ஒரு செயின் டிரைவ் லிங்க் மட்டும் ஒரு ரோல் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி ட்ரிபிள்எக்ஸ் இருக்கு, டபுள் எக்ஸ் இருக்கு. ஓகேவா, இதை பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம். சிம்ப்ளெக்ஸ், டூப்ளெக்ஸ், வந்து ட்ரிப்ளெக்ஸ், அதாவது 1, 2 and 3 டிரைவ். இது வந்து சிங்கிள் லிங்க் டிரைவா இருக்கும். இது வந்து 2 செயின் டிரைவா இருக்கும். இது வந்து 3 செயின் டிரைவா இருக்கும். ஓகேவா, எதுக்கு சிங்கிள் சிம்ப்ளெக்ஸ், டூப்ளெக்ஸ், ட்ரிப்ளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான டார்கெட் டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னா ஒரு சிம்ப்ளெக்ஸ் டிரைவ்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா பெரிய டிரைவா, அதாவது பெரிய ஸ்பாக்கெட்டை போடுற மாதிரி ஆயிடும் டார்க்கு. சோ இதை ரெடியூஸ் பண்ணதுக்கு தான் டூப்ளெக்ஸ், அதாவது 2 செயின் டிரைவ் போட்டு சோ அதே டார்க் எடுத்துட்டு வருது. இல்ல அப்படின்னா 3 செயின் டிரைவ் வச்சு அதே பெரிய டார்க்கை நீங்க எடுத்துட்டு வருது. சிங்கிள் டிரைவ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா அதிகமான டயாமீட்டர் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். சோ அதனால இது மாதிரி சிம்பிள் டூப்ளெக்ஸ் அண்ட் ட்ரிப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது டைரக்டாவே நீங்க இந்த ரோலான் டைப்ல பார்க்கலாம். ஓகேவா, ரோலான் பொறுத்த வரைக்கும் is an Indian company. Okay, Indian standard company ன்னு சொல்லலாம். ஓகேவா, அவங்களோட பிராண்ட் நேம் வந்து ரோலான். ஓகேவா, சோ இது வந்து டூப்ளெக்ஸ் ரோலான் 50 அப்படின்றது அதோட நம்பர். ஓகேவா, சோ இந்த கம்பெனி வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஓகேவா, செக் பண்ணிக்கங்க நெட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்கிங் ஆஃப் ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி N. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதை ஒரு தடவை கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ N ஈக்குவல் டு Q பை சிக்மா P. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிசைன் டேட்டா புக்ல இருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணிக்கங்க. ஓகேவா, Q பை சம்மேஷன் ஆஃப் P. Q ஈக்குவல் டு 2650.39 kgf. சம்மேஷன் ஆஃப் P அப்படின்றது PT பிளஸ் PC பிளஸ் PS. ஓகே, சோ இந்த ஃபார்முலாவும் சேம் பேஜ்ல உங்களுக்கு இருக்கும். சோ இந்த PT கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா PT that is equal to 102 N by V. ஓகே, சோ இதுல இருக்க N ஓட வேல்யூ தெரியும், V ஓட வேல்யூ தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு PT ஓட வேல்யூ kgf ல கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் PC. PC பாத்தீங்க அப்படின்னா WV ஸ்கொயர் டிவைட் பை G அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த W ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நம்ம செயின் செலக்ஷன் பண்ணும் போதே ஒரு 2 பேராமீட்டர் எடுத்திருப்போம். ஒன்னு வந்து வெயிட் பர் மீட்டர், இன்னொன்னு வந்து பியரிங் ஏரியா. இந்த வெயிட் பர் மீட்டர் அப்படின்றது kgf பர் மீட்டர். ஸோ இதுதான் W வேல்யூவா நம்ம எடுத்திருப்போம். ஸோ V ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம், செயின் வெலாசிட்டி. அண்ட் தென் G அப்படின்றது கிராவிட்டி 9.81. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா PC ஓட வேல்யூ கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து PS ஓட வேல்யூ. ஸோ PS ஈக்குவல் டு KWA. ஓகே, இந்த PS, PC, PT ஓட வேல்யூ எக்ஸ்பான்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான டிசைன் ப்ரொசீஜரோட PDF நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ PS ஈக்குவல் டு KW into A. ஸோ K அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாக். இதுவும் டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.78ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஸ்லாக பொறுத்த வரைக்கும் K ஈக்குவல் டு 6 ஹாரிசான்டல் டிரைவ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப K ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, W ஆல்ரெடி தெரியும், A ஓட வேல்யூவும் தெரியும். அப்ப PS ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 5.34 kgf கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டா சம்மேஷன் ஆஃப் P 173.289 kgf ஓட வேல்யூவா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் N equal to Q by summation of P. and Q value summation of P value லாஸ்டா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. N ஓட வேல்யூ 15.29. பட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது N ஓட வேல்யூ என்ன வந்தது அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் N ஓட வேல்யூ 11. ஓகே, நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 15.29. ஓகேவா, திஸ் டிசைர்ட் வேல்யூவா. ஓகேவா, அப்ப நான் கண்டுபிடிச்ச வேல்யூவோட இது வந்து அதிகமா தான் இருக்கு.
ஓகேவா? அப்ப the selection of factor of safety is correct. Okay. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்கிங் ஆஃப் பேரிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா. இதுவும் பேஜ் நம்பர் 7.77ல இருக்கு, செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இதுல இருந்து சிக்மாவோட வேல்யூ நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ சிக்மா வேல்யூ கிடைச்சது. இதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா கேஎஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது, என்னோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. ஏவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் பேரிங் செலக்ஷன் ஆஃப் செயின்ல பாத்தீங்க அப்படின்னா பேரிங் ஏரியா 1.40 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்ப சிக்மாவோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். தட் இஸ் 1.72 kgf per mm square. நெக்ஸ்ட் அலோவபிள் பேரிங் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ரெஸ் பேரிங் ஸ்ட்ரெஸ் கரெக்டா இல்லையான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ ஒரு டேபிள் இருக்கு ஓகேவா, ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. பிச் 15.875, ஸ்பீட் ஆஃப் ஸ்மால் ராக்கெட் 960ல பாத்தீங்க அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ 2.24. அப்ப எனக்கு கிடைச்ச வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சிக்மா 1.72. அப்ப எனக்கு இப்ப கண்டுபிடிச்ச டிசைர்ட் வேல்யூவோட டிசைர்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2.24. ஓகேவா? அப்ப ப்ரீவியஸ் டேட்டாவோட இந்த டேட்டா அதிகம், நான் கண்டுபிடிச்ச அலோவபிள் பேரிங் ஸ்ட்ரெஸ் அதிகம். ஸோ அப்ப த செலக்ஷன் ஆஃப் பேரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கரெக்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் செயின். கால்குலேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் செயின் இதுவும் பேஜ் நம்பர் 7.75 டிசைன் டேட்டா புக் 7.75ல இருக்கு. L equal to LP into P. LP into P ஆல்ரெடி எனக்கு தெரியும், இட் இஸ் pitch. ஸோ LP மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. LP அப்படின்றது நம்பர் ஆஃப் pitch. ஓகேவா? ஸோ எத்தனை pitches இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணதுதான். அப்போ இதுக்கான ஃபார்முலாஸ்ல பாத்தீங்கன்னா Z1 Z2 மட்டும்தான் பேராமீட்டர். அதுக்கு அடுத்தது உங்களோட AP எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் பை pitch நீங்க போட்டீங்கன்னா A கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் pitches கிடைச்சிடும். ஓகேவா? So L equal to LP into P. Okay. So 112 into 15.87 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு L கிடைச்சிடும். So next one corrected center distance. ஓகேவா? A ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணாதுன்னு பார்க்கலாம். So இதுவும் பேஜ் நம்பர் 7.75ல நீங்க பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. So இதுக்கான ஃபார்முலா இதோ இருக்கு. E equal to LP minus Z1 plus Z2 divided by 2. So LP வேல்யூ ஆல்ரெடி தெரியும், Z1 Z2 ஓட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ E ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M. இது வந்து ஒரு கான்ஸ்டன்டா, இதுக்கான ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 49. இப்போ ஏவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க எல்லா வேல்யூவும். உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தோன்னா 503.6 mm கிடைச்சிடும். ஓகே, இதுதான் கரெக்டட் சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. அது என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்லாக். எப்பயுமே செயின் டிரைவ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாக் ஆகணும் கண்டிப்பா. ஸோ இது மாதிரி இருக்கும், நல்லா டைட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும் செக் பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஸோ இப்போ அதோட டிவிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ டெல்லி ஈக்குவல் டு 0.5 f. இந்த f ஓட வேல்யூ 0.2 டைம்ஸ் ஆஃப் டிசைர்டு சென்டர் டிஸ்டன்ஸா போட்டிங்க அப்படின்னா 5.036 டிஃப்ளெக்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா ரெக்கர்டு சென்டர் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ டிவிஷன் ஆனது 5.036, அதுக்கான சென்டர் டிஸ்டன்ஸ் 499 mm வச்சா போதும். ஓகேவா? this required center distance. So final one, calculation of sprocket diameter. Okay, so diameter of pinion sprocket அதாவது சின்ன sprocket d1 equal to pitch divided by sin 180 divided by z1. z1 ஓட வேல்யூ pitch தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, you get d1. அதே மாதிரி wheel sprocket d2, that is equal to pitch by sin of 180 by z2. Okay, இதோட வேல்யூ 15.875 divided by sin of 180 divided by 69 d2 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க செயின் டிரைவோட டிசைன் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.